இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பாக்கியா வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயமாக இருந்த விஷயத்துக்கு வச்சுருக்காங்க. அதாவது வந்து இப்போ பழனிசாமி பாக்கியா மேலே ஒரு காதல் கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவரும் வந்து ஒரு ஆர்வமாக இருந்தார். அந்த விஷயத்தை தான் வந்து திருப்பி அவங்க வீட்லேயும் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணி தூபம் போட்டு விட்டாங்க. வீட்லேயும் இவங்கள்ட்டையும் பேசி பார்த்தாங்க. இப்போ கடைசியில் வந்து இப்போ காரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாக்கியா நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கு வந்து என் மாமனார் மாமியார் என்னோட பசங்க பெரிய பசங்க எல்லாம் முக்கியம். என் காலம் ஃபுல்லாகவே வந்து தோசை ஊற்றி கொடுத்தோம், அதுக்கப்புறம் பிளாக் காஃபி கணக்கெல்லாம் போட்டு கொடுத்துமே முடிஞ்சு. இப்போ தான் வந்து ஒரு பாதி வாழ்க்கை முடிஞ்சு, மிச்ச பாதி வாழ்க்கையாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னா வந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கேங்க, சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கெல்லாம் நடுவில் வந்து சில பேர் வந்து அது வேறு விதமான எண்ணங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு குடும்பத்துலேருந்தே வந்து நான் வந்து ரொம்ப நண்பராக பார்க்குற ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கேட்குறாங்கன்னா, நான் ஒத்துக்கணுமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பு இல்லையா மேடம்ங்கிறாரு அவர். ஆனால் அவர் மனசில் நினைக்கிறாரு வேறு யாரோ கேட்டிருப்பாங்க போல, வேறு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு போலங்கிறார். இவர் தானே யோசிக்கல. இல்லை என்னை பற்றி சொல்லுங்கள், நான் பண்ணிக்கலாமா கூடாதுன்னா உங்கள் விருப்பம் தானே அது அப்படிங்கும்போது, எனக்கு ஆனால் அதில் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. நான் தனியாகவே போதும் கல்யாண வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன். இப்போ எனக்கு தனியாகவே இருந்து என் வாழ்க்கையை நான் சாதிக்க வேண்டிய சாதிக்கும் தான் எனக்கு தோணுது. அதே சமயத்தில் யாரையும் நான் காயப்படுத்தவும் கூடாது, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. எனக்கு நீங்களாம் நல்ல ஃப்ரெண்டு, எனக்கு நல்ல ஃப்ரெண்டாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போது கூட இவருக்கு புரியல, மக்கு பிளாஸ்டியாக இருக்கார். அவர் ஆனால் வந்து சரி ஓகே ஏதோ சொல்ல வராங்கிறத யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வந்து கரெக்டு தான் மேடம்ட்டு அவங்க மனசில் வந்து அவங்க கல்யாண வாழ்க்கை வேணாம்னு நினைக்கிறாங்க. நல்ல ஃப்ரெண்டாக நம்ம நினைக்கிறாங்க. நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்டாக அவங்களுக்கு இருக்கணும், வேறு எந்த ஒரு எண்ணத்தையும் வச்சுக்கூடாது, தேவையில்லாமல் எதையும் வச்சுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் மையூ இந்த பக்கம் வந்து ராதிகா எல்லாரும் அவங்க அம்மாலாம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கா. இப்போ வந்து கால் பண்ணி கோபிகிட்ட நீங்கள் வரீங்களா செக்கப் போகணுன்னு பேசுகிறாங்க. செக்கப் போகணுன்னு பேசும்பொழுது அங்கே ஈஸ்வரி வந்துட்டு என்ன எங்கே போகிறீங்க, இதுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா கலைக்க போகிறீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் செக்கப் போகிறோம் அப்படின்னா ஏதோ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கோபமாக போயிட்டாங்க. பின்னாடியே கிளம்பி போய் கமலா போய் என்ன உங்களுக்கு ஏதோ வயிற்றுச்சலாக இருக்கா, அந்த புள்ள மட்டும் பிறக்கட்டும், நான் சொல்லிடுறேன் இந்த பாட்டி தான் உன்னை கொல்ல பார்த்தாங்க அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது நான் சொல்கிறேன், அந்த குழந்தை பிறந்தா ராதிகாவுக்கும் கோபிக்கும் பிரச்சனை தான் வரும். இந்த குழந்தை வேண்டவே வேண்டாம், இதை தான் நான் சொல்கிறேன். நான் சொன்னால் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க, நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டீங்க, பெரிய பிரச்சனை வரப்போகுதுங்கிறாங்க இவங்க. சொல்லும் பொழுதே வந்து நமக்கு அப்பவே தெரியுது, நம்ம ஏற்கனவே ப்ரோமோலாம் பார்த்துவாங்க, பெரிய இடி ஒன்று விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது நடந்து அதுக்கப்புறம் தான் அது நடக்க போகுது. இப்போ இதுக்கு நடுவில் இனியாவை கூப்பிட்டு வச்சு இப்போ பாக்கியா பேசுகிறாங்க. பேசி என்ன நடந்துச்சோம் காலேஜில் அப்படிலாம் கேட்டால், அப்புறம் முதல்ல அவங்க ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அப்புறம் நிறைய இவங்க வந்து இன்னொருத்தவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க, இது வந்து அசைன்மெண்ட் இருக்குது, இன்னொருத்தவங்க அண்ணனுக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பேச. இல்லை இந்த விமல் ஒன்ட்ட பேசுகிறானா, உங்கள் அப்பா வந்தார், உங்கள் அப்பா வந்து நீ வெளில அவனெலாம் சந்தித்து பேசுகிறேன், அந்த கஃபேல பார்த்தாங்கிறாரு. நானும் அப்பாவும் போயிருந்தோம். அவன் வந்து நின்று பேசுவதுனா யார் எதுன்னு அப்பா கோவப்பட்டார். நான் டக்குன்னு பழனிசாமியோட ரிலேட்டிவ்னு சொன்னால் கோவப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு பொய் சொன்னேன். அதை என் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால தான் நான் வேறு எதுவும் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை தான் அவன் மருமகனாக கொண்டு வந்து நிப்பாட்ட மாட்டேன், அவனெலாம் நான் ஃப்ரெண்ட் ஜோன் பண்ணிட்டேன், அவன் எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ இனியா விமல் கதையும் முடிச்சு விட்டாங்க. பழனிசாமி அண்ட் பாக்கியா கதையும் முடிச்சாச்சு. ராதிகாவுடைய கர்ப்ப கதை மட்டும் தான் பெண்டிங்காக இருந்துச்சு. அதுக்கும் அடுத்த உடனடியாக வந்து ஒரு காட்சியை வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து எப்போ வருவார் கோபி அப்படின்னு சொல்லி திருப்பி கால் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மையூ நானும் கூட வரேன் அப்படின்னு அவங்களும் ஆர்வமாக கிளம்பிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் வர வேணாம், நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு மையூட்ட சொல்லிட்டு இவங்க நேராக உள்ளார போய் ஏதோ ஜாமானை எடுத்து வெளில வராங்க. வெளில வரும்பொழுது வந்து பார்த்தா வந்து கீழே ஒரு ஃப்ளவர் வாஸ் கீழே வந்திருக்கு. அந்த ஃப்ளவர் வாஸில் தடுக்கி விட்டு பொதுக்கடின்னு அப்படியே கீழே வராங்க. அப்போ தான் ஈஸ்வரி கரெக்டாக ராதிகாவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. இப்போ வந்து கமலாவும் இந்த பக்கம் வந்து மையும் பார்க்கும்பொழுது ஈஸ்வரி ஏதோ தள்ளி விடுற மாதிரி ஒரு ஆங்கிளில் தெரியுது. உடனே பெரிய ஷாக் ஆகி இவங்க வந்து ஐயோ என்னாச்சு தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க, ரொம்ப வலிக்குது, ரொம்ப வயிறு வலிக்குது, இப்போ உடனே டாக்டர்கிட்ட போகணுங்கிறாங்க. கோபி கால் பண்ணால் நான் வரேன்னு சொன்னேன், வந்துடுறேன்னு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. நான் ராதிகாவில் கமலா பேசுகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் எதுக்கு அவ ஃபோன்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கோவப்படுறாரு. ஐயோ மாப்பிள்ளை கீழே விழுந்துட்டாவ வாங்க உடனே அப்படின்னா ஐயோன்னு அவரும் பதறி போய் கிளம்பி வராரு. வேகமாக வீட்டுக்கு வந்து அவங்கள கூப்பிட்டு உடனடியாக கிளம்பி போகும்பொழுது ஈஸ்வரி மனசுக்குள்ளே குழந்தைக்கும் ராதிகாவுக்கும் இது ஆகக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க. ஆனால் பழியே இவங்க மேலே தான் வந்து விடப்போகுது. ராதிகாவுடைய இந்த குழந்தையும் கருக்கலைஞ்சாச்சு, ப்ளஸ் வந்து பழனிசாமி பாக்கியா கல்யாணமும் இல்லை, இனியா விமல் ஜோடியும் இல்லைங்கிறதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்ன, இன்றைக்கி எபிசோடை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்யலட்சுமி